நாளைக்கு உயிரோடு இருப்பானானே டெய்லி இருக்கும். நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு 16 வயசு, 15 வருஷம் நாங்கள் தூங்கவே இல்லை 2 பேரும். தூங்கினதே கிடையாது. எந்த இரவுமே தூங்கலைன்னா நான் இதனால இல்லை, கவலையினால இல்லை. அவனும் தூங்க மாட்டான், எங்களையும் தூங்க விட மாட்டான். எப்படி நீ ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தால் எப்படி தூங்குவீங்க? அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது பார்த்த உடனே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் த வுல்ஃபர்ஷான் சிண்ட்ரோம் சைல்டு. உலகத்திலேயே ஏதோ 2000 பேரோ தான் இருக்காங்களாம். அவர் வந்து நீங்களும் காரணம் இல்லை, அவரும் காரணம் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னாரு. ஓகே, ஜெனட்டிக்காக யாருனாலையும் இல்லை, அது குரோமோசோமல் ப்ராப்ளம். அந்த XY குரோமோசோமில் ஹெட்டு கட் ஆயிருக்கு. தெரியறதுக்குள்ள இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லாம் யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு, யார் திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு, யார் குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு. இந்த ஜோசியர்கிட்ட போ, எல்லாரும் பண்றோங்க. அதை தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அதுக்காக நாங்க பண்ணலன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் பண்றோம். அந்த டைம் தென் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இவனுக்கு என்ன பிரச்சனைனே புரியலையே நமக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? He has a very rare problem. It's called Wolff-Hirschhorn syndrome. Wolff-Hirschhorn syndromeன்றது வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசு 13வது வயசோ ஆயிடுச்சு. பார்க்க எல்லார் மாதிரியும் தான் இருக்குது இந்த குழந்தை. யூஸ்வலாக ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அந்த மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, சைனீஸ் இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா, முகம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்குது குழந்தைக்குன்னு. அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும். மெயினாக மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி கல்லோட ஷேப், ஹெட்டோட ஷேப். இவனோடது வந்து டெவலப்மெண்டல் டிலே இருந்ததை தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான். அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது, அவனால் ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது. அதனால் எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருஷங்க நியூராலஜிஸ்ட் இவென்ச்சுவலி வி டிட் வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக் டெஸ்ட். நீங்கள் இப்போ சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, ஆமாம் சண்டை வரும். உன்னாலையா என்னாலையா, தப்பு உன் தப்பா என் தப்பா, உங்கள் அப்பா அம்மா உங்கள் சைடில் தான் ஏதோ இருந்தது பிரச்சனை, இல்லை எங்கள் சைடில் தான் ஏதோ பிரச்சனை. மூணாவது வந்து யார் பார்த்துக்க போகிறாங்க? ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்தை கொடுக்கணுமே அதுக்கு இல்லையா. உங்களுக்கு வந்து 6 மாத குழந்தை, 1 வயசு குழந்தைய வந்து யார்கிட்ட விட்டு போவீங்க? மெயினாக வர்றது வந்து உங்கள் வீட்டில் யாருக்கோ இருந்திருக்கு, நீங்கள் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் யாருமே பண்ணுறதில்ல. ஏன்னா அது காட்டி கொடுத்துரும் யாரோட பிரச்சனை, காட்டி கொடுத்துரும். டெஸ்ட் இருக்கு வந்தாச்சு, ஓகே. ஸோ அது காட்டி கொடுத்துரும். ஐ கான்ஷியஸ்லி ஸ்டாப்ட். இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்லை, எங்க சண்டை வரதுக்கான காரணம் எது உனக்கு கோவம் வரும், எது எனக்கு கோவம் வரும். எனக்கு தெரியும்ல, ஒரு புருஷனுக்கு எது கோவம் வருது, பொண்டாட்டிக்கு எது கோவம் வருது, 2 பேருக்கும் தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க. ஆமா, கத்தலாம் மேக்ஸிமம் கத்திப்போ, ஃபோனை விட்டு எறியறது, விட்டு எரிஞ்சிட்டு போ, உன் ஃபோன் தான் உடையுது. டிவியில் அப்படி கையை, அவர் தான் ஜிம் பாடியாச்சு, அப்படி கொண்டு போய் டிவியில் கையெல்லாம் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன் நான். ஸோ ஒன் பர்சன் ஹேஸ் டு வித்ட்ரா. யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல. நான் இந்த குழந்தைக்காகவே சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். யாரோ ஒருத்தர் வந்து சைலண்ட் ஆயிட்டா சண்டை எப்படிங்க? பேச்சுக்கு பேச்சு தானே, அது வாக்குவாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு எமோஷன் அப்படிங்கிறது வந்து அது கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தானே சண்டை வருது. எல்லாமே எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே எப்பவுமே அப்போ உடனே தீர்த்துக்கணுமா? எல்லாத்தையும் நிதானம் உட்காந்து பேசுறது அப்படின்றது. நார்மல் டெலிவரி நல்லா ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதுதான் சொல்றேன் நான். ஐயோ இதே நான் அலறிட்டே இருக்குது, இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை, இது என்னைக்கு ஏஞ்சி உட்காரும், இது தூங்கவே மாட்டேங்குதே. அதுக்கு பகல் இரவு தெரியாதுல்ல குழந்தைக்கு, டே நைட் தெரியாது. இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூங்க மாட்டேங்குதே அப்படின்றது. இது எல்லாமே எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன் நான் சொல்றேன்.